இயற்கையாக விலங்குகளை வழிபடும் முறை காலங்காலமா இந்துக்களோட வழிபாட்டு முறையில இருந்துட்டு வருது. முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் துவங்கி அனைத்து கடவுள்களும் நாகத்தோடு தொடர்புடையதாகவே வந்துட்டு இருக்காங்க. நாக தேவதைகளை வழிபாடு செய்வதற்கு மிக உரிய சிறந்த நாளாக நாக சதுர்த்தி வந்துட்டு இருக்கு. நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள். இந்த 2 நாட்களுமே வழிபாட்டுக்கு உரிய நாட்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது திருமணமும் குழந்தை பேரும். இது 2ம் எவ்வளவு முயற்சி செய்தும் நீண்ட காலமா தாமதமாகிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் அப்படின்னா ராகு கேதுவால ஏற்படக்கூடிய தோஷம் காரணமா வந்துட்டு இருக்கும். நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம், பல தலைமுறைகளாக இருக்கக்கூடிய சாபங்கள், தோஷங்கள், நாகங்களுக்கு தெரியாமல் தொந்தரவு நாம பண்ணியிருந்தாலும் நாகங்களை கொன்றதால ஏற்பட்ட தோஷங்களால பாதிக்கப்பட்டவர்கள் காலகஸ்தி போன்ற பரிகார தலங்களுக்கு போய் பூஜைகள் வழிபாடுகள் செய்யறது வழக்கம். இப்படி சென்று வழிபட